Hi friends, welcome to Python programming tutorial. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா lambda functions. lambda ஃபங்க்ஷன்ங்கிறது என்னன்னா ஒரு சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன், அனானிமஸ் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரே இருக்காது. ஒரு சிங்கிள் லைன்லேயே அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒரு காம்ப்ளெக்ஸான டேட்டா டைப்பை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதை ரெஃபரன்ஸாக கூப்பிட்டு நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். இதை நம்ம எப்படி lambda ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே கீங்கிற பேராமீட்டரில் lambda அப்படின்னு ஒரு கீவேர்டு கொடுத்து இந்த lambda ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா parameters expression. இதான் lambda ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இப்போ இங்கே பேராமீட்டருங்கிறது என்னது? இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பேராமீட்டராக கொடுத்துருக்கோம்? ஐட்டமை பேராமீட்டராக கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே பேராமீட்டருக்கு பதிலாக ஐட்டம். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ங்கிறது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? அந்த ஸ்கோர்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ ஐட்டம் 1. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணல, சார்ட் பிளேயர்ஸ்னு. அதே மாதிரி ப்ராக்கெட் போட்டு பேராமீட்டர் எதுவும் கொடுக்கல. அப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணல. ஒரு சிங்கிள் லைனில் lambda எக்ஸ்பிரஷன் ஐட்டம் பேராமீட்டர் ஐட்டம் எக்ஸ்பிரஷன் ஐட்டம் 1 கொடுத்தோம். இதை நம்ம இந்த சார்ட் மெத்தடுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். இப்போ நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்துருச்சு 20, 50, 17. இதான் lambda ஃபங்க்ஷனோட யூசேஜ். lambda ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் ஃபங்க்ஷன். அதுக்கு பேர் எதுவும் இருக்காது. நம்ம அதை ஏதாவது வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.